நீங்கள் டேட்டிங் ஆப் பயன்படுத்துகிறீங்களா? இது உங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நேரம். கிரைண்டர் மாதிரியான டேட்டிங் ஆப்கள் மூலம் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. இனிஷியலாக 2009 அமெரிக்காவில் தான் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. கிரைண்டர் அப்படிங்கிற ஆப். அது வந்து ஓரின செயற்கையாளர்களுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லொக்கேஷன் பேஸ்டு ஆப். அதாவது நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இதில் 13 மில்லியனுக்கும் மேலே உள்ளவங்க வந்து இந்த ஆப்பை பயன்படுத்துகிறாங்க. இது இனிஷியலாக அஃப்கோர்ஸ் ஒரு டேட்டிங் ஆப் தான். ஆனால் இன்னைக்கு அது வந்து கிரைம்ஸ் நடக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாகவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்தியாவில் மட்டுமே எல்லா பக்கமுமே இந்த ஆப்பை பயன்படுத்தி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் நுங்கம்பாக்கம் முகலிவாக்கம் ஏரியாவில் 25 வயது மிக்க ஒரு ஐடி ஊழியர்கிட்ட இந்த டேட்டிங் ஆப் மூலம் பேசி அவரை தனியாக வர வச்சு 24,000 பணம் பறிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவரோட ஃபோனையும் பறிச்சிருக்காங்க. இந்த கேஸ்க்கு கீழே 6 பேர் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் வந்து 23 வயது ஒருத்தரை தனியாக அழைச்சிட்டு வந்து பப்ளிக் டாய்லெட் ஏரியாவில் கத்தி வச்சு மிரட்டி அவர்கிட்டையும் பணம் பறிச்சிருக்காங்க, ஃபோனையும் பறிச்சிருக்காங்க. இதே மாதிரி கேஸ் பெரம்பூர்லேயும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான போதை வழக்குகளும் பதிவாகி அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. எத்தனையோ டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது. ஆனால் ஏன் போலீஸ் வந்து இந்த கிரைண்டர் ஆப்பை பிளாக் பண்ண சொல்லி மத்திய அரசு கிட்ட சொல்லியிருக்காங்க? அதை வந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும்.